ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டெக்னிக். ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் ஈக்குவல் டு சிம்பிளோ இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளோ இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். ஒன்று வந்து பிக்கம் மெத்தட். பிக்கம் மெத்தடை வந்து எம் டெக்னிக்னு சொல்லலாம், இல்லாட்டி மெத்தட் ஆஃப் பெனால்டிஸ்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சவரோட பேர் சார்னேஸ். ஸோ சார்னேஸ் மெத்தட்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா டூ ஃபேஸ் மெத்தட். ஸோ டூ ஃபேஸ் மெத்தட் வந்து கண்டுபிடிச்சவங்க பேர் டான்சிங், ஆர்டன் அண்ட் வோல்ஃப். ஸோ இது வந்து டூ ஃபேஸ் மெத்தட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிக்கம் மெத்தட். ஸோ பிக்கம் மெத்தடில் சேம் கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுறோம். உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா இல்லை, மேக்ஸிமமாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மினிமைசேஷனாக இருக்கிறத மேக்ஸிமைசேஷனாக மாற்றுறேன். அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதலை, டேரெக்டாக வந்து சொல்யூஷன் அப்படியே எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால், மினிமமாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமமாக மாறும். மைனஸ் இசட்னு வரும். மைனஸ் இசட்டை இசட் ஸ்டார்னு எழுதிப்போம். ஈக்குவல் டு இதை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா -4x1 -3x2. ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா என்னோட ஆர்ஹெச்எஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கா. எனக்கு 3 ஆர்ஹெச்எஸுமே எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லாக் வேரியபிளா சர்ப்ளஸ் வேரியபிளா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல ஸ்லாக் வேரியபிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல சர்ப்ளஸ் வேரியபிள். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும், இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி எழுதுறது? சப்ஜெக்ட் டு ஃபஸ்ட்டு ஒன்னோட மைனஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் 2x1 + x2 மைனஸ் s1. ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுங்கிறதுனால -s1. ஸோ மைனஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு சொல்லுவோம், ஆரை ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்ங்கிறதுனால அதை R1ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ ரெண்டாவது கன்ஸ்டன்ட் பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணணும், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ரெண்டாவது இதுக்கு என்ன இருக்குது? -3x1 + 2x2. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு செகண்ட் ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ண போகிறோம். +s2 ஈக்குவல் டு 6. மூணாவது கண்டிஷன் பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ ஸ்லாக் வேரியபிளை சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த இடத்துல x1 + x2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ -s3. சப்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை R1ன்னு எடுத்திருக்கோம், அதனால ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ங்கிறதுனால R2. ஸோ R2 ஈக்குவல் டு 6. ஸோ R2 ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ இங்கே S1 S2 S3க்குலாம் நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி 0s1 + 0s2 + 0s3. எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் R1 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக -mR1 -mR2. எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கூட -m மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிப்போம் எங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். அதே மாதிரி S1 S2 S3ன்ற இந்த சர்ப்ளஸ் அண்ட் ஸ்லாக் வேரியபிளுக்கெல்லாம் 0வை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும், இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். ஸோ ஃபைனலி நம்ம என்ன எழுதுவோம், அண்ட் என்னென்ன வேரியபிள் அவங்க கொடுத்துருக்காங்க, x1 x2 மட்டும்தான். நம்ம ஆட் பண்ணது என்னென்ன, s1 s2 s3 R1 R2 எல்லாமே என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். என்னோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுதான் என்னோட இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இது புரியுதா? கொடுத்துருக்கிறது மினிமமாக இருக்குது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதை ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணோம், பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற அந்த கன்ஸ்டன்ட்ஸ் கூட -s1 -s3ன்னு போட்டுக்கிட்டோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளையும் ஆட் பண்ணோம், தட் இஸ் +R1 +R2. ரெண்டாவது கன்ஸ்டன்ட்டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் இருக்கிறதுனால அந்த இடத்துல சர்ப்ளஸ் ஸ்லாக் வேரியபிளை ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிக்கிட்டோம், முடிஞ்சிருச்சு. இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எப்படி எழுதிக்கிறது,
பிரிக்கணும். S1 S2 S3 கூடலாம் 0S1 0S2 0S3ன்னு எடுத்துக்கணும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் R1 R2 கூட -MR1 -MR2ன்னு எடுத்துக்கணும். இந்த எம்ங்கிறது இருக்கிறதுலே வெரி பிக் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஐபிஎஃப்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ the IBFS is therefore IBFS is ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருக்குற அந்த x1 x2 ரெண்டாவதாக என்னென்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா சர்ப்ளஸ் வேரியபிள், அதையும் நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னென்ன வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னா S1 S3 எனக்கு சர்ப்ளஸ் வேரியபிளாக இருக்குது, இது 0வாக எடுத்துக்கிறோம். அப்படி 0வாக எடுத்துக்கிற இந்த சொல்யூஷனுக்கு பேர் நான் பேசிக் சொல்யூஷன். இந்த வேரியபிள்ஸ்க்கெலாம் பேர் நான் பேசிக் வேரியபிள்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடல இந்த x1 x2 S1லாம் 0 ஆக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே என்ன ஆகிடும், R1 = 10ன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் R1 = 10. சப்போஸ் நான் இந்த இடத்துல S1 வந்து 0 ஆக்கலை, R1 0 ஆக்கிட்டேன்னா -S1 = 10ன்னு கிடைக்கும். தட் இஸ் S1 = -10ன்னு கிடைக்கும். ஆனால் S1 எனக்கு ஆல்வேஸ் என்னவாக இருக்கணும், > 0வாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், S1ஐயும் 0ன்னு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அது நெகட்டிவில் இருக்கிறதுனால. புரியுதா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷனில் x1 x2லாம் 0 ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், S2 = 6ன்னு கிடைக்கும். அதுதான் என்னோட செகண்ட் சொல்யூஷன், S2 = 6. மூணாவது கண்டிஷன்லேயும் அதே மாதிரி தான் x1 x2 S3லாம் 0 ஆக்கிடுவோம். ஸோ ஃபைனலாக என்ன வேரியபிள் இருக்கோ அதுதான் என்னோட சொல்யூஷன், தட் இஸ் R2 = 6. ஸோ R2 = 6. ஸோ இந்த குறிச்சிருக்கிற இந்த புது சொல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்து இனிஷியல் இட்ரேஷனில் கொண்டு வந்து எழுதுவோம். therefore initial iteration so CB YB XB X1 நிறைய வேரியபிள் இருக்குது. ஸோ பார்த்து எழுதுங்க. S1 S2 S3 இருக்குது, R1 இருக்குது, R2 இருக்குது, தீட்டா இருக்குது. ஸோ நிறைய வேரியபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டடாக இருக்கும். ஸோ பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நம்ம சொல்யூஷனை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். என்னோடய சொல்யூஷன் என்ன, R1 = 10. ஸோ R1 = 10, S2 = 6, R2 = 6. நெக்ஸ்ட்டு சிஜே ஃபில் பண்ணுவோம். சிஜேங்கிறது என்னோடய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது, -4 -3, அடுத்த 3 வேல்யூ 0, அடுத்த 2 வேல்யூ -m. ஸோ -4 -3, அடுத்த 3 வேல்யூ 0, R1ஓட கோஎஃபிஷியன்ட் R2ஓட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே -m. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சிபி எழுத போகிறோம். R1ஓடது கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -m, S2ஓடது என்ன இருக்குது, 0, R2ஓடது என்ன இருக்குது, -m. இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2 இருக்குது, 1 இருக்குது, S1 வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ -1, S2 S3 இல்லை, R1 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. ஸோ இது அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஸோ 2 1 -1, S2 இல்லை, S3 இல்லை, R1 இருக்குது, R2 இல்லை. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் பார்த்து எழுதினோம்னா -3 2, இது 0, S2 மட்டும்தான் இருக்குது, பாக்கி எல்லா வேல்யூவும் 0. அதே மாதிரி தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் x1 x2 S1 இல்லை, S2 இல்லை, S3 நெகட்டிவில் இருக்குது, R1 இல்லை, R2க்கு பதிலாக 1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது Z*ன்னு கொடுத்துருக்கோம், அதனால ZJ*. அதாவது இங்கே இருக்கிற இந்த சிபி காலமை ஒவ்வொரு காலம் கூடயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ -m × 10 -10m, 0 × 6 0, -m × 6 -6m. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ -m × 10 -10m, இது 0 ஆகிட்டதுனால இது பெருக்க வேணாம். ஸோ -10m -6m ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -16m. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -m × 2 -2m -m. ஸோ -2m -m ஆட் பண்ணோம்னா -3m. அடுத்து -m ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2m. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், +m ஆகிடும். இதுவும் 0, இதுவும் 0. ஸோ அப்போ இந்த இடத்துல +m. ரெண்டாவது -m × 0 0,
0 into 1 0, minus m into 0 0, so totally 0. ஸோ மைனஸ் எம் இன்ட்டு 0 0, 0 into 0 0, ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது. மைனஸ் எம் இன்ட்டு மைனஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எம். அடுத்தது மைனஸ் எம் இன்ட்டு 1 மைனஸ் எம், இதுவும் 0 இதுவும் 0, therefore மைனஸ் எம். அடுத்தது மைனஸ் எம் இன்ட்டு 0 0, 0 into 0 0, மைனஸ் எம், இது மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ மைனஸ் எம் இன்ட்டு 1 மைனஸ் எம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ZJ ஸ்டார் மைனஸ் CJ. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ண மாட்டோம் இல்லையா, இதை மட்டும் பாருங்கள். மைனஸ் 3m மைனஸ் 4. ஸோ மைனஸ் 3m மைனஸ் 4. அதே மாதிரி இதோட இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2m, இந்த இடத்துல மைனஸ் 3 இருக்குது, அப்போது ப்ளஸ் 3 ஆகிடும். m மைனஸ் 0ஓட வேல்யூ m, 0 மைனஸ் 0ஓட வேல்யூ 0, m மைனஸ் 0ஓட வேல்யூ m, மைனஸ் m, இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் m ஆகிடும். ஸோ மைனஸ் m ப்ளஸ் எம்மோட வேல்யூ 0, மைனஸ் m ப்ளஸ் எம்மோட வேல்யூ 0. ஸோ நம்ம யூஸ்வலாக இங்கே என்ன பண்ணுவோம், மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், எம் இருக்கிறதுனால எனக்கு மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா எம்முக்கு பதிலாக 10ன்னு ஒரு ஈஸியஸ்ட் வேயாக இருக்கட்டும்ங்கிறதுனால நான் 10ன்னு சொல்கிறேன். பட் ஆக்சுவலி எம்முங்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ. நீங்கள் ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக எம்முக்கு பதிலாக நான் இங்கே 10ன்னு கொடுத்தேன்னா மைனஸ் 3 into 10 மைனஸ் 30, மைனஸ் 30யும் மைனஸ் 4யும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 34. அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் இருக்கிறதுனால நான் எம்முக்கு பதிலாக 10 கொடுத்தேன்னா மைனஸ் 2 into 10 20, மைனஸ் 20, மைனஸ் 20யோட ப்ளஸ் 3 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 17. இங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தேவையில்லை. இப்போ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது மோஸ்ட் நெகட்டிவாக இருக்குது? மைனஸ் 34 தான் எனக்கு மோஸ்ட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னோட பிவோட் காலம். ஸோ பிவோட் காலம் சூஸ் பண்ணால் தான் எனக்கு தீட்டாவே கண்டுபிடிக்க முடியும். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கலையாமா? ஸோ 10 divided by 2. ஸோ எக்ஸ்பியோட இதை டிவைட் பண்ணணும். ஸோ 10 divided by 2ஓட வேல்யூ 5. அடுத்தது 6 divided by மைனஸ் 3ஓட வேல்யூ மைனஸ் 2, 6 divided by 1ஓட வேல்யூ 6. ஸோ நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்லாம் பார்க்கக்கூடாது, ஒன்லி லீஸ்ட் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ் இருக்குது, 5 ஒன்று இருக்குது, 6 ஒன்று இருக்குது. இதில் எது லீஸ்ட்டாக இருக்குது? எனக்கு 5 தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதை என்னோட பிவோட் ரோ, தட் இஸ் கீ ரோ, இதை தான் என்னோட கீ எலமெண்ட். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இட்ரேஷன் மூவ் பண்ணணும். அதுக்கு சில ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா என்னோட R2 ரோவை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இங்கே என்ன R1 இருக்கோ R1 தான் நம்ம இங்கே வேரியபிள் வந்து பிவோட் ரோவில் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதை எடுத்துருவோம் இல்லையா. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், x1 கொண்டு வந்து இந்த இடத்துல போடுவோம். அப்போ R2 இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் டோட்டல் காலத்துலேருந்தே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அடித்து விட்டுறோம். அடித்து விட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூ கீரோ கண்டுபிடிக்கிறோம். நியூ கீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஓல்டு கீரோ டிவைடட் பை கீ எலமெண்ட். ஓல்டு கீரோ என்ன இருக்குது, 10 2 -1 1 -1 0 0, இந்த 1 அடிச்சிட்டோம். அதனால் ரிமைனிங் இருக்கிற இந்த லாஸ்ட்டாக 3 0 வந்திருக்கு. இதை ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 divided by 2ஓட வேல்யூ 5, 2 divided by 2ஓட வேல்யூ 1. ஸோ 1/2 -1/2 0 0 0. இதுதான் என்னோட இப்போ நியூ கீரோ. அதே மாதிரி நியூ S2 ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த S2 ரோவில் கரஸ்பாண்டிங் பிவோட் காலம் எலமெண்ட் என்ன இருக்குது, -3 இருக்குது. இந்த -3ஆல் இந்த புதுசாக கண்டுபிடிச்ச கீரோவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -3 into 5 -15. சாரி, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ஓல்டு S2 ரோ. ஸோ -3 into 5 -3 into 1 -3 into 1/2 -3 into 1/2 0 0 and 0. ஸோ இது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 6 + 15, 6 + 15ஓட வேல்யூ 21, -3 + 3ஓட வேல்யூ 0, 3 + 3/2, ஸோ 7/2. 0 - 3/2ஓட வேல்யூ -3/2, 1 - 0 0 - 0 0 - 0. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நியூ R2 ரோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஓல்டு R2 ரோ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். எழுதினதுக்கப்புறமா அந்த R2 ரோவில் என்ன வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம், 1. அந்த 1ஆல் இந்த நியூ கீரோவை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். இட் இஸ் 5
ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு பெருசாக சேஞ்சஸே இருக்காது. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் மைனஸ் இது மைனஸ். ஸோ 6 மைனஸ் 5ஓட வேல்யூ 1, 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் 1/2 1/2, 0 ப்ளஸ் 1/2 1/2, 0 மைனஸ் 0 0, மைனஸ் 1 மைனஸ் 0 மைனஸ் 1, 1 மைனஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு இட்ரேஷன் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். சிஜே எனக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா ஆல்வேஸ். ஸோ இது என்ன வேல்யூ இருக்குது, -4 3 இருக்குது, S1 S2 S3 0ன்னு தெரியும். நமக்கு ஆல்ரெடி R1 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒன்லி R2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ பிவோட் ரோவை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே அப்போ R1 எடுத்துகிட்டு எந்த வேரியபிள் பண்ணணும், X1 பண்ணணும். இந்த S2வும் R2வும் அப்படியே இருக்கும். ஸோ X1 S2 R2. ஸோ நெக்ஸ்ட்டு நியூ பிவோட் ரோ எழுதுவோம் இல்லையா, அது இஸ் நியூ கீ ரோ. நியூ கீ ரோ இங்கே என்ன வந்திருக்கு, 5 1 1/2. நெக்ஸ்ட் வேல்யூ -1/2. அடுத்த 3 வேல்யூவும் எனக்கு 0 கிடச்சிருக்கு. தீட்டா தனி. ஓகே, அடுத்தது வந்து நியூ S2 ரோ. ஸோ நியூ S2 ரோவும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி நியூ R2 ரோவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ 21 0 7/2 -3/2 1 0 0. புதுசாக கண்டுபிடிச்ச R2 ரோ வந்து 1 0 1/2 1/2 and then 0 -1 1. ஸோ நெக்ஸ்ட்டு சிபி ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ சிஜே X1க்கு என்ன இருக்குது, -4, S2க்கு என்ன இருக்குது 0, R2க்கு என்ன இருக்குது -m. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ZJ ஸ்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவும் இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எம்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -m × 1 -m, -4 × 5 -20. ஸோ -m -20 ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு -m × 0 0 ஆகிடும். ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது வேல்யூ. ஸோ -4 × 1 -4. ஸோ நெக்ஸ்ட் இங்கே எம்மை மல்டிப்ளை பண்ணோம்னா -m × 1/2 -m/2. அடுத்தது -4 × 1/2 ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா -2, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த வேல்யூ இங்கே m கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -m × 1/2 -m/2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். 4 × 1/2ஓட வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட்டு -m மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 0வாக இருக்குது. ஸோ இதுவும் 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ எனக்கு ஆட் பண்ணாலும் 0. நெக்ஸ்ட்டு -m × -1 +m ஆகிடும். அடுத்தது -4 × 0ஓட வேல்யூ 0. ஸோ அதை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ -m × 1ஓட வேல்யூ -m. ஸோ -4 × 0ஓட வேல்யூ 0. ஸோ அதையும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் என்னோட ZJ ஸ்டார். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ZJ ஸ்டார் -CJ. ஸோ எனக்கு இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இங்கே ஆட் பண்ணோம்னா -4, இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 + 4 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -m/2 அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்பரையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இங்கே -2, இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -3. ஸோ -2ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணோம்னா -5. நெக்ஸ்ட்டு -m/2. ஸோ இங்கே நம்பர் 2 இருக்குது, இங்கே 0 இருக்கிறதுனால ஸோ 2 - 0ஓட வேல்யூ 0. ஸோ 0 - 0ஓட வேல்யூ 0, m - 0ஓட வேல்யூ m, -m + mஓட வேல்யூ 0. ஸோ நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுவோம், அகைன் த மோஸ்ட் நெகட்டிவ் தான் இல்லையா. எம்முக்கு பதிலாக இங்கே 10 கொடுத்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் 2ஆல் கேன்சல் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். -10/2ஓட வேல்யூ -5. -5ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணோம்னா -10 எனக்கு கிடைக்கிது. அடுத்தது இங்கே -10/2ஓட வேல்யூ -5. -5ஓட +2 ஆட் பண்ணோம்னா -3. அப்போ இது ரெண்டுத்தில் எனக்கு எது மோஸ்ட் நெகட்டிவாக இருக்குது, -10 தான் எனக்கு மோஸ்ட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னோட பிவோட் காலம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தீட்டா கண்டுபிடிப்போம். ஸோ XB / கீ காலம். ஸோ அப்போ 5 / 1/2. ஸோ 5 / 1/2. ஸோ தலைகீழாக எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூ வந்து 10. அடுத்தது 21 / 7/2. ஸோ இதையும் தலைகீழாக எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6 கிடைக்கும். அடுத்தது 1 / 1/2. இதையும் தலைகீழாக எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2. ஸோ இதில் என்ன இப்போ சூஸ் பண்ணணும், லீஸ்ட் பாசிட்டிவ். 3மே எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. அந்த 3 பாசிட்டிவ் நம்பரில் எது